முக்கிய செய்திகள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 45ஆக உயர்வு. ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். அச்சமூட்டி ஆட்சி செய்யும் பிரதமரின் சித்தாந்தம் தகர்ந்தது. உளவியல் ரீதியாக மோடி பாதிக்கப்பட்டுள்ளதாக ராகுல் விமர்சனம். மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன். அமலாக்கத்துறைக்கு எதிராக டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் அதிரடி. நீட் தேர்வில் குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தப்ப முடியாது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டம். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிக கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். கள்ளக்குறிச்சி சம்பவத்தின் எதிரொலியாக போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு ஏடிஜிபி திரு மகேஷ்குமார் அகர்வால் மற்றும் சென்னை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு எஸ்பி திரு செந்தில்குமார் ஆகியோரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்த 127 பேருக்கு வாந்தி, வயிற்றில் எரிச்சல் உள்ளிட்ட உபாதைகள் ஏற்பட்டதால் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம் அரசு மருத்துவமனைகளிலும் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். அவர்களில் 45 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். எஞ்சியவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி திரு பி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து அமைச்சர்கள் திரு ஏவா வேலு, திரு உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி, தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தாவேகா தலைவர் விஜய் உள்ளிட்டோர் ஆறுதல் தெரிவித்தனர். இறந்தவர்களில் 2 பேர் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் 21 பேரின் உடல்கள் ஒரே இடத்தில் வைத்து எரியூட்டப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு ஏடிஜிபி திரு மகேஷ்குமார் அகர்வால் மற்றும் சென்னை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு எஸ்பி திரு செந்தில்குமார் ஆகியோரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து உள்துறை முதன்மை செயலாளர் திருமதி அமுதா உத்தரவிட்டுள்ளார். திரு மகேஷ்குமார் அகர்வால் வகித்து வந்த பொறுப்பு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி திரு அருணுக்கு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. கீழ்ப்பாக்கம் துணை ஆணையராக இருந்து வந்த திரு கோபி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு எஸ்பியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கிடையே விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி திரு அருண் தலைமையில் அவசர ஆலோசனை நடத்தப்பட்டது. சிபிசிஐடி எஸ்பி திரு வினோத் சாந்தாராம், விசாரணை அதிகாரியான சிபிசிஐடி ஏடிஎஸ்பி திருமதி கோமதி மற்றும் 5 சிபிசிஐடி காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் 5 தனிப்படைகள் ஆலோசனை முடித்து விசாரணைக்காக கள்ளக்குறிச்சிக்கு புறப்பட்டுள்ளது. சிபிசிஐடி ஐஜி திரு அன்பு சென்னையில் இருந்து நேரடியாக கள்ளக்குறிச்சி சென்று வழக்கு விசாரணையை கவனிக்க உள்ள நிலையில் டிஜிபி திரு சங்கர் ஜிவாலும் கள்ளக்குறிச்சி சென்றுள்ளார். தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்பிரிவு உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அச்சமூட்டி ஆட்சி செய்யும் பிரதமர் திரு மோடியின் சித்தாந்தத்தை எதிர்க்கட்சிகள் தகர்த்து விட்டதாக காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் நேற்று பேசிய அவர், நெட் தேர்வு முறைகேடு விவகாரத்தில் பிரதமர் திரு மோடி கனத்த மௌனத்தை காப்பதாக சாடினார். திரு மோடி ஆட்சியை நடத்த முடியாமல் திணறுவதாகவும், மக்களை அச்சமூட்டி ஆட்சி செய்து வந்த அவரின் சித்தாந்தத்தை இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் தகர்த்து விட்டதாகவும் திரு ராகுல் காந்தி தெரிவித்தார். திரு மோடி மீதான அச்சம் மக்களிடையே விலகிவிட்டதாகவும், அதன் விளைவாகவே வாரணாசியில் அவர் கார் மீது காலணி வீசப்பட்டதாகவும் அவர் கூறினார். உளவியல் ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள திரு மோடி ஆட்சியை நடத்த முடியாமல் தவித்து வருவதாகவும் திரு ராகுல் விமர்சனம் செய்தார். I think somebody in Varanasi itself threw a chappal on his car, right? So it's very clear the basic concept of Modi has been destroyed in this election. Psychologically it's almost a fatal blow for the prime minister, and he's going to really struggle. And of course, now we have a stronger opposition. So, it's going to be interesting and quite a lot of fun. வாஜ்பாய், திரு மன்மோகன் சிங் போன்றவர்களால் இத்தகைய சூழலை தாக்குப்பிடிக்க முடியும் என்றும், அவர்களுக்கு மனிதாபிமானம், மரியாதை இருந்ததாகவும், ஆனால் திரு மோடிக்கு அவற்றின் மீது நம்பிக்கை இல்லை என்றும் திரு ராகுல் காந்தி சாடினார். இந்த ஆட்சியால் மக்களவைத் தலைவரை தேர்ந்தெடுக்க முடியவில்லை என்றும், அதுவே பிரதமருக்கு பெரிய சவால் என்றும் அவர் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலோடு திரு மோடியின் பிம்பம் உடைந்து விட்டதாகவும், எதிர்க்கட்சிகள் வலுவாக உள்ளதாகவும் திரு ராகுல் கூறினார்.
நீட் மற்றும் நெட் தேர்வுகளில் நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வின் வெளிப்படைத்தன்மையின் எந்தவித சமரசமும் கிடையாது என்று கூறினார். நீட் தேர்வை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தில் மாணவர்கள் நலனே அரசுக்கு முக்கியம் என்று திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். அதை காக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடு குறித்து ஆய்வு நடத்த உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தேவைப்பட்டால் தேசிய தேர்வு முகமை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நீட் தேர்வு விவகாரத்தில் குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தப்ப முடியாது என்று அவர் உறுதியாக கூறினார். நீட் தேர்வு வினாத்தாள் டெலிகிராம் செயலியில் கசிந்ததாக சொல்லப்படும் சம்பவம் தொடர்பாக சைபர் கிரைம் போலீஸ் விசாரிக்கும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். पटना पुलिस उस घटना की तह तक जा रही है, अंत तक जा रही है. उनके पास भी कुछ जानकारी आई है, ये सब आपकी सामने भी है और डिटेल रिपोर्ट जल्दी ही वो भारत सरकार को भेजेंगे. सूचित करना चाहूँगा, सरकार एक हाई लेवल कमेटी गठन करने जा रही है. இணையதளம் மூலம் நெட் வினாத்தாள் கசிந்ததால் நெட் தேர்வை யுஜிசி ரத்து செய்ததாக அவர் கூறினார். தேர்வு வினாத்தாள் கசியவிட்டது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறை விசாரித்து வருவதாகவும், சிறிய தவறு கூட நேராதபடி தேர்வுகளை நடத்த உறுதி பூண்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் தொடர்புடைய சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அவரை அமலாக்கத்துறை கடந்த மார்ச் 21ஆம் தேதி கைது செய்தது. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி டெல்லி திஹார் சிறையில் திரு கெஜ்ரிவால் அடைக்கப்பட்டார். இதையடுத்து மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட கடந்த மாதம் 10ஆம் தேதி அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் ஜூன் 2ஆம் தேதி அவரை சிறைக்கு திரும்ப உத்தரவிட்டது. மருத்துவ பரிசோதனைகளுக்காக இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க வேண்டும் என திரு கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்தார். இதற்கு அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் இதன் விசாரணையை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. இதனால் அவர் திஹார் சிறையில் சரணடைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்ட திரு கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை ஜூலை 3ஆம் தேதி வரை நீட்டித்து டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டது. இந்நிலையில் அவரது ஜாமீன் மனு ரோஸ் அவென்யூ நீதிமன்ற விடுமுறை கால நீதிபதி நியாய் பிந்து முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது, மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் திரு கெஜ்ரிவாலுக்கு தொடர்பான எந்த ஆதாரமும் அமலாக்கத்துறையிடம் இல்லை என்று திரு கெஜ்ரிவால் வழக்கறிஞர் வாதிட்டார். இந்த வழக்கில் கைதானவர்கள் அப்ரூவராக மாறி கொடுத்த வாக்குமூலம் அடிப்படையிலேயே திரு கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அப்ரூவர் ஆனவர்கள் ஒன்றும் புனிதர்கள் அல்ல என்றும், அவர்களும் கரை படிந்தவர்கள்தான் என்றும் திரு கெஜ்ரிவால் வழக்கறிஞர் தெரிவித்தார். அடுத்து வாதிட்ட கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு VS ராஜு, இந்த வழக்குடன் தொடர்புடைய அத்தனை முடிச்சுக்களும் கடைசியில் திரு கெஜ்ரிவாலிடம் சென்றுதான் முடிவதாக கூறினார். முறைகேடுகளுக்காக திரு கெஜ்ரிவால் 100 கோடி ரூபாய் வரை லஞ்சம் கேட்டதாக முதலில் குற்றம் சாட்டியது CBI தானே தவிர அமலாக்கத்துறை அல்ல என்று அவர் தெரிவித்தார். அதனை ஏற்க நீதிபதி மறுத்த நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய 48 மணி நேரமாவது அவகாசம் வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். எனினும் திரு கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். திரு கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்ததை பஞ்சாப் தலைநகர் சண்டிகரில் ஆம் ஆத்மி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடினர். சிறையிலிருந்து திரு கெஜ்ரிவால் நாளை வெளிவரவுள்ள நிலையில் ஜாமீன் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் அடையாறு, மந்தைவெளி, சைதாப்பேட்டை, தியாகராயர் நகர், வடபழனி உள்ளிட்ட இடங்களில் நேற்றிரவு பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாம்பரம், சேலையூர், மேடவாக்கம், மாடம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களிலும் நேற்றிரவு கனமழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டியது. கன்னியாகுமரி, நாகர்கோவில், திங்கள் சந்தை ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் சாரல் மழையால் அந்த பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. திருவண்ணாமலை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பலத்த காற்றுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது.
ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த சாரல் மழையால் அந்த பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதற்கிடையே தமிழகத்தில் கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, நீலகிரி ஆகிய 8 மாவட்டங்களில் நாளை முதல் 4 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மக்களவையின் தற்காலிக சபாநாயகராக பாஜக எம்பி திரு பர்த் ருஹரி மஹதாப் நியமிக்கப்பட்டுள்ளார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பாஜக மீண்டும் ஆட்சியை தக்கவைத்துள்ளது. பிரதமராக திரு மோடி 3வது முறையாக கடந்த 9ஆம் தேதி பதவியேற்றார். புதிய மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 10 ஆண்டுகளுக்கு பின் கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளதால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சபாநாயகர் நாற்காலிக்கு ஆளும் கூட்டணியில் உள்ள தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சிகள் குறிவைக்கின்றன. அமைச்சரவையில் பெரிய அளவில் இலாக்காக்கள் ஒதுக்காததால் திரு நிதிஷ்குமார், திரு சந்திரபாபு நாயுடு, திரு அஜித் பவார், திரு ஏக்நாத் ஷிண்டே ஆகியோர் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தின் புதிய மக்களவை சபாநாயகரை தேர்வு செய்வதற்காக வரும் 24ஆம் தேதி சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகிறது. 26ஆம் தேதி புதிய சபாநாயகர் தேர்வு செய்யப்பட உள்ளார். இதற்கிடையே மக்களவையின் தற்காலிக சபாநாயகராக திரு பர்த் ருஹரி மஹதாப் நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ள ஒடிசா மாநில பாஜக எம்பியான திரு பர்த் ருஹரி புதிய எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இந்த பதவி பாரம்பரியமாக நாடாளுமன்றத்தின் மூத்த உறுப்பினருக்கு வழங்கப்படும். அதன் பின்னர் அவர் பிரதமரின் அமைச்சர்கள் மற்றும் பிற எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். பின்னர் உறுப்பினர்கள் சபாநாயகரை ஒருமனதாக தேர்வு செய்யும் வரை இந்த தற்காலிக சபாநாயகர் செயலாற்றுவார். அகில இந்திய அளவிலான மகளிர் காவலர் துப்பாக்கி சுடும் போட்டியில் தமிழ்நாடு பெண் காவலர்கள் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளனர். தமிழ்நாடு காவல்துறை சார்பில் மகளிர் காவலர் பொன்விழா ஆண்டையொட்டி அகில இந்திய அளவில் மகளிர் காவலர்களுக்கான துப்பாக்கி சுடுதல் போட்டி செங்கல்பட்டு மாவட்டம் ஒத்திவாக்கத்தில் கடந்த 15 முதல் 20ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் காவல்துறையினர், மத்திய காவல் அமைப்பினர் என 454 துப்பாக்கி சுடும் வீராங்கனைகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் தமிழ்நாடு அணி 12 பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் தட்டிச் சென்றது. 30 டீம் கலந்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக ஸ்டேட்ஸில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நம்மள மாதிரி தான் எல்லண்டோவில் டியூட்டி பார்த்துட்டு ப்ராக்டிஸ் கம்மியாக இருந்திருக்கும். பட் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு ப்ளஸ் வந்து ஐடிபிபி, அசாம் ரைஃபிள்ஸு, அவங்க எஸ்எஸ்பி, சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் இந்த மாதிரி இருக்கிற பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வேலையை துப்பாக்கி சுடுறது மட்டும்தான். ஆனால் அவங்களுக்கு டஃப் கொடுத்து அவங்களுக்கு மேலே நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு பெருமையானது. 2வது இடத்தை எல்லையோர பாதுகாப்பு படை பெற்றது. சென்னை ராஜரத்தின மைதானத்தில் நடைபெற்ற நிறைவு நிகழ்ச்சியில் தமிழக தலைமைச் செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து பதக்கங்களை வழங்கினார். அப்போது பேசிய அவர், தமிழக காவல்துறையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை அரசு விரைவில் செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் என்று கூறினார். நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தின் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மத்திய அரசுக்கு சொந்தமான என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் சுரங்கம் 1, சுரங்கம் 1இன் விரிவாக்கம் மற்றும் சுரங்கம் 2 ஆகிய 3லும் 8000க்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்களும் 10,000 ஒப்பந்த தொழிலாளர்களும் பணியாற்றி வருகின்றனர். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அதுவரை மாதம் 50,000 ரூபாய் மாத ஊதியம் வழங்க வேண்டும் என்பது ஒப்பந்த தொழிலாளர்களின் நீண்டகால கோரிக்கை. இதனை வலியுறுத்தி பல கட்ட போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று பெரியார் சதுக்கத்திலிருந்து ஊர்வலமாக சென்று தலைமை அலுவலகத்தில் மனு கொடுக்க சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் அவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கோரிக்கைகள் குறித்து நேருக்கு நேர் உட்கார்ந்து அதிகாரிகள் பேசி தீர்க்க வேண்டுமே தவிர அதற்கு பதிலாக வீடியோ கான்பரன்சிங் மூலமாக நீதிமன்ற விசாரணையை நடத்துவதை போல் நடத்த நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஆட்சேபனை செய்துவிட்டு கடிதம் கொடுத்துவிட்டு வெளியேறி வந்துவிட்டோம். இதையடுத்து போராட்டக்காரர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய நெய்வேலி காவல்துறையினர் 5 தொழிலாளர்களை மட்டும் நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் தலைமை அலுவலகத்தில் மனு கொடுக்க அனுமதி அளித்தனர். சமூக வலைதளங்களில் இஸ்லாமிய பெண்களை பற்றி விமர்சித்ததாக சென்னை பாஜக நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். சென்னை பாஜக கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு கோகுல் நாயுடு என்பவர் முகநூலில் கோகுல் நாயுடு என்னும் பெயரில் உள்ள பக்கத்தில் இஸ்லாமிய பெண்களை தவறான முறையில் சித்தரித்து ஒரு பதிவு போட்டிருந்தார்.
அதில் இஸ்லாமிய பெண்கள் இந்து ஆண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் அப்போதுதான் முத்தலாக்கில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்றும் கூறியிருந்தார். மேலும் இந்து சாமியாரின் மடியில் புர்கா அணிந்த இஸ்லாமிய பெண் அமர்ந்திருக்கும் புகைப்படத்தையும் அவர் பதிவு செய்திருந்தார். இந்த பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி இஸ்லாமிய சமூகத்தின் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்த முகநூல் பக்கத்தை இயக்கி வரும் நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சமூக வலைதள பக்கத்தில் அந்த பதிவை பகிர்ந்து கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். இது தொடர்பாக இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில துணைச் செயலாளர் திரு ரஹமத்துல்லா தென் மண்டல துணை ஆணையரிடம் புகார் அளித்திருந்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நபர் நங்கநல்லூரைச் சேர்ந்த பாஜக கிழக்கு மாவட்ட செயலாளர் என தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். கள்ளக்குறிச்சி சம்பவத்தின் எதிரொலியாக போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் மற்றும் சென்னை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு எஸ்பி செந்தில்குமார் ஆகியோரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அச்சமூட்டி ஆட்சி செய்யும் பிரதமர் மோடியின் சித்தாந்தத்தை எதிர்க்கட்சிகள் தகர்த்து விட்டதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.